சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தவரும் இந்த ஊர்லேயே இருக்காதீங்க, எல்லாரும் கிளம்பி போங்கன்னு என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர்கிட்டையும் என்னை இங்கேருந்து கூப்பிட்டு போக சொல்லிட்டுல போயிருக்காரு. எனக்கு என்னவோ என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலன்னு யோசனையாக இருக்குது. ஆனால் வீட்டில் உள்ளவங்க இதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்காக ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருந்தார்? ரோகிணி என்ன தப்பு செஞ்சுருக்காங்க? ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மீனா ரொம்பவே பதட்டமாக இருக்க. கோயிலுக்கு போனால் எல்லாம் சரியாயிரும்னு பாட்டி சொன்னதால் எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. நல்லபடியாக வேண்டுதலை செய்யணும்னு எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மீனா மட்டும் எதையோ யோசனை பண்ணிகிட்ருக்க. உடனே பாட்டியும் மீனா பக்கத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் நானும் வர மீனா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணி ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நீங்கள் என்னை கிளம்பி வர சொன்னீங்க, இப்போ என்னடானா அங்கே வச்சு நீங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன தான் செய்யணும்னு கேட்கும்போது இல்லை பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கான், நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எங்கே வரணும் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க ரோகிணியோட அம்மா. ரோகிணியோட அம்மா இப்படி சொன்னதால் அப்போ தான் ரோகிணி யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம வந்த கோயிலுக்கு தான் என் அம்மா கிறிஷ் எல்லாரும் வராங்களா என்ன? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, இவங்களும் இங்கே தான் வரப்போகிறாங்களா அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்க. அங்கே உடனே ரோகிணி மறுபடியும் தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி நம்ம பேசவும் வேண்டாம், ரோகிணி ஃபோன் பண்ணாலும் பேச வேண்டாம், நம்ம முதல்ல கிளம்பி போயிடுவோம், அதுக்கப்புறம் கல்யாணி வந்ததுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து அண்ணாமலைன்னு எல்லாருமே எந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களோ அதே கோயிலுக்கு தான் இங்கே ரோகிணியோட அம்மா கிருஷ்ணன் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன நடக்குது? நான் என்னெல்லாம் நினச்சேன், ஆனால் இவங்க என்னை தேடி இங்கேயே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேரதிர்ச்சியோடு நிற்க. அம்மா என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை ரோகிணி, நான் தான் சொன்னேன்ல என்ன காரணம்னு, அதனால தான் ரோகிணி நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டோன்னு சொல்லும்போது அம்மா உங்களுக்கு தெரியுமா, பாட்டி வீட்டிலேருந்து எல்லாரும் இங்கே தாம்மா வந்திருக்கோம் வேண்டுதல் செய்கிறதுக்காக, நீங்களும் இங்கே வந்து நிற்கிறீங்க. முத்து மீனா பாட்டின்னு யாராவது உங்களை பார்த்துட்டா என்ன ஆகும்? நான் வேற இங்கே எப்படிம்மா வந்து உட்கார்றது அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரம் தான் ரோகிணி, உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு உடனே நாங்கள் கிளம்பிடுறோம், அப்புறம் உன்னுடைய நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீ கிளம்பி வந்துரு, இங்கே வந்து கிறிஷ் உன் கூட தீபாவளி கொண்டாடணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா இப்போ என்னுடைய நிலைமை தெரியாமல் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே கிறிஷ் அம்மா நீங்கள் வருவீங்கள்ல எங்கள் கூட தீபாவளி கொண்டாட, உங்கள் கூட தான் இருக்கணும்னு நான் நினச்சேம்மா, நீங்கள் வந்துடுவீங்கல்லம்மா நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு அப்படின்னு இங்கே கிறிஷும் கேட்கும்போது கிறிஷ் என் நிலமை புரியாமல் எங்கள் அம்மா பேசுகிறாங்க, நீயும் புரியாமல் பேசுகிறியேடா, முதல்ல இங்கேருந்து நீங்கள் கிளம்புனாலே அதுவே போதும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க ரோகிணி. நடக்கிறது எதுவுமே சரியில்லை. வீட்டிலேருந்து வெளியில் வரும்போதே ஒவ்வொரு பிரச்சனையாக எனக்கு நடந்துகிட்டு இருந்தது. அப்போவே நான் யோசித்தேன், இன்றைக்கி நான் வசமாக மாட்டிக்க போகிறேன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. உடனே மகேஸ்வரியும் ரோகிணி என்ன ரொம்ப பதட்டமாக இருக்க, அதான் உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல சீக்கிரமாக நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம், எங்களால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ரோகிணி அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க மகேஸ்வரி. ஆனாலும் ரோகிணி யோசிக்கிறாங்க, வரும்போதே எனக்கு நிறையா பிரச்சனை வந்துட்டு இருந்தது, அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இங்கே வருவாங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாம் சரியாக நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமாக தான் இருக்குது. அங்கே வீட்டுக்கு வந்த அந்த ஆளும் உடனே இங்கேருந்து மீனாவை கிளம்பி போக சொன்னார், எதுக்குன்னு கூட தெரியல, ஆனால் எந்த பிரச்சனையும் வராமல் எங்கள் அம்மா கிறிஷை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு இங்கே ரோகிணி கிருஷ்ணன் எல்லாரும் உட்காந்துட்டு அங்கே அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்க. உடனே அங்கே வந்தவரும் ஆமாம் உங்களுக்கு வேறு யாராவது பசங்க இருக்காங்களான்னு கேட்க, ரோகிணி என்னுடைய ஒரே பொண்ணு, கல்யாணி தான் என்னுடைய பொண்ணு, இங்கே கிறிஷ் என்னுடைய பேரன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே மீனா தண்ணி எடுக்க வராங்க. அந்த சமயம் மீனா கிறிஷோட பாட்டி சொன்ன எல்லாத்தையும் கேட்ட உடனே பேரதிர்ச்சியோட அங்கே கிறிஷையும் ரோகிணியவும் பார்த்துக்கிட்டே நிற்க, உடனே இங்கே கிறிஷும் மீனாத்த நீங்களா அப்படின்னு சந்தோஷமாக வந்து கூப்பிடுறான். உடனே எல்லாரும் மீனாவை பார்க்க உடனே ரோகிணியும் அம்மா நீங்கள் இவ்வளோ நேரம் பேசின எல்லாத்தையும் அப்போ மீனா கவனிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பதட்டமாக சொல்ல, என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு மகேஸ்வரி கேட்குறாங்க. இதுக்கு தான் சொன்னேன்,
நான் எங்கேயும் வரமாட்டேன், சந்தோஷமாக பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு தீபாவளியை கொண்டாடிட்டு அப்படியே கிளம்பிடுறேன்னு. பாருங்க, மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு பதட்டமாக இருக்கிற ரோகிணி மெதுவாக அங்கே வந்து, மீனா நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, நான் தண்ணி எடுக்க வந்தேன். பாட்டி தான் என்னை அனுப்புனாங்க. ஆனால் இங்கே வந்ததும் ரொம்ப நல்லது தான். உங்கள் அம்மா பேசின எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லும்போது, போதும், இத்தனை நாள் நடித்து ஏமாத்திட்டு இருந்த, இப்போ என்ன பொய் சொல்ல போகிற? அதையும் நான் நம்பணும்னு நினைக்கிறியா அப்படின்னு மீனா ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இங்கே ரோகிணி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே கிறிஷும் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, உடனே பாத்தியா, நான் உன்னை வெளுத்து வாங்கின உடனே உன் பையன் கிறிஷ் வந்து உன்னை கூப்பிட வந்துட்டான். உனக்காக உன் பையனும் உங்கள் அம்மாவும் இருக்கும்போது நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்க. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு விஜயாத்தக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்ப. நீங்கள் தான் எனக்கு அம்மா மாதிரி. நீங்கள் சொன்னால் எல்லாத்தையும் நான் செய்வேன்னு நல்ல பேர் வாங்கிறதுக்காக என்னென்னவோ பேசுனியே. இப்போ தான் நான் உன்னுடைய லட்சணம் என்னன்னு எனக்கே புரியுது. இப்போ கூட ரோகிணிக்காக தான் நான் கோயிலுக்கு வந்தேன்னு எல்லார்கிட்டேயும் உன்னை பாராட்டி பேசிகிட்டு இருந்தாங்க. என்னையோ என் வீட்டுக்காரரையோ இங்கே மனோஜ் மட்டும் இல்லை, விஜயாத்தையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் எங்கே வந்தாலும் நாங்கள் தலை குனிஞ்சு தான் நிற்கிறோம். ஆனால் நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, பொய் சொல்லி ஏமாத்திருக்க. நீ தான் என் மருமகன்னு உன்னை விஜயாத்தை எவ்வளோ பாராட்டி பேசினாங்க. நீயும் நல்ல பேர் வாங்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த நீ என்னைக்காவது உண்மையை பேசியிருக்கியா? இப்போ தானே புரியுது. நீ மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவும் கிறிஷும் கூட எங்களை ஏமாத்திருக்காங்கன்னு. இனி நீ எதுவுமே பேச வேண்டாம். இப்போவே நான் போகிறேன், எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ அங்கே வந்து பேசிக்க. என்கிட்ட பேச ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீ சொல்கிற எதையும் நான் நம்ப போகிறதும் கிடையாது. கிறிஷ் உன்னுடைய பையன் தானே. கிறிஷுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது. அப்போல்லாம் கிறிஷுக்காக சப்போர்ட் பண்ணாமல் இருந்த நீ இப்போ வந்து கிறிஷ்கிட்ட வந்து பேசுகிறது, உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கல்ல. ஆனால் கிறிஷுக்கு எவ்வளவோ உதவி செஞ்ச நாங்கள் உங்கள் அம்மா முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நின்னோம். அதுக்கும் காரணம் நீ தானே. இப்போ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மீனா, எங்கள் அம்மா எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்களா என் நிலைமை என்னன்னு. அந்த வாழ்க்கையும் எனக்கு சரியாக அமையலை. என் பையனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் மனோஜை பார்த்தேன். மனோஜோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டு நான் யாரையும் ஏமாற்றணும்னு நினச்சி அந்த வீட்டுக்கு மருமகளாக வரலை. மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பொய்யை சொல்லிட்டேன். எனக்குன்னு நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சேன். என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதான் மீனா அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து மன்னிப்பு கேட்டு மீனா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத மீனா கிட்ட மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. இப்போ கூட கிறிஷோட பெரியப்பா பெரியம்மான ஊர்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க கூட என்னையும் கிறிஷையும் பார்க்கணும்னு நினச்சாங்க. ஆனால் நான் அவங்கள பார்த்துட்டேன்னா முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிடும். அதனால் அவங்க யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டான்னு நான் என் பையனுக்காக தான் இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையை நான் பார்த்துட்ருக்கேன். மனோஜும் என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தோஷமாக நான் மனோஜ் கிட்ட இந்த கிறிஷை பற்றி பேசிடுவேன். கிறிஷையும் நான் என் கூடவே வச்சு நல்லபடியாக பார்த்துப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா வீட்டில் நான் மருமகளாக இருக்க முடியாது. மனோஜ் என்னை ஏற்றுக்க மாட்டார். விஜயாத்தையை பற்றி உங்களுக்கே தெரியும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறி இப்போ தான் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. நீங்கள் உடனே என்னை மாட்டி விடணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நான் என்றைக்கும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது. நான் நினச்சது எதுவுமே நடக்காது. என் பையனும் நானும் இப்படியே தனியாக தான் இருக்கணும். கிறிஷுக்காகவும் தான் நான் மனோஜை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மீனா அப்படின்னு மீனா கிட்ட அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே ரோகிணியோட அம்மாவும், ஆமாம் மீனா, ரோகிணி எவ்வளவோ சொன்னா, நான் இன்னும் நல்லபடியாக படித்து பெரிய வேலைக்கெல்லாம் போகணும்னு. நான் தான் யார் பேச்சையும் கேட்கல. இங்கே ரோகிணியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் ரோகிணிக்கு பிடிக்காமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். ஆனால் அந்த வாழ்க்கையும் சரியாக ரோகிணிக்கு அமையலை. அப்புறம் என்ன செய்ய, என் பொண்ணை நானே பார்த்துக்கிறேன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனாலும் ரோகிணி எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கா. இப்போ வரைக்கும் ரோகிணி தன்னுடைய பையனை பார்த்துக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும். இந்த உண்மையெல்லாம் முன்னாடியே நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன செய்ய, ரோகிணி இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னதால் நானும் உண்மையை சொல்லாமல் இருந்துட்டேன் மீனா. எத்தனையோ முறை முத்துவும் நீங்களும் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க மீனா. ஏன் கிறிஷோட ஸ்கூலில் கூட நீங்கள் தானே கிறிஷுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசி கிறிஷ் மறுபடியும் அந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு ரோகிணி சொன்னதால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு. அதனால் ரோகிணியை பற்றின உண்மையை இப்போ உங்கள் மாமியார்கிட்ட நீ சொல்லிட்டேன்னா
பிரச்சனை வரும். அதனால் ரோகிணி நினச்ச வாழ்க்கை ரோகிணிக்கு கிடைக்காது. வேண்டாம் மீனா. நீங்களும் முத்துவும் ரொம்பவே நல்லவங்க. அதனால் உங்ககிட்ட இங்கே கல்யாணிக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். கல்யாணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். கிறிஷும் கல்யாணியும் உங்கள் வீட்டில் இருந்தால் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுக்காக நீங்கள் தான் முத்துக்கிட்டேயோ இல்லை உங்கள் மாமியார்கிட்டேயோ சரியான சமயமாக பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எல்லாரும் வசமாக மாட்டிக்கிட்டீங்க. அதனால் உண்மையை சொல்கிறேன்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்லலை? எத்தனையோ தடவை உங்களை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஏன் கிறிஷோட அம்மா கிறிஷை சரியாக பார்த்துக்கிறது இல்லைன்னு கிறிஷை எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட சொன்னேன். நாங்களும் கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துப்போன்னு சொன்னப்போ என்னென்ன பேசுனீங்க? அப்போல்லாம் நீங்கள் ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லவே இல்லையே. ரோகிணியோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருந்தது. ரோகிணியோட சொந்தக்காரங்க கூட ரோகிணியை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசவே இல்லையே. உங்களுக்கெல்லாம் உண்மை இப்போ தெரிஞ்சிருச்சுன உடனே ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. அதனால் சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதால் உடனே நான் மனசு மாறிடுவேன், ரோகிணியை பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் என்னால் அப்படி இருக்கவே முடியாது. எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. ரோகிணி என்ன சொன்னாலும் அவங்க செஞ்சது பெரிய தப்பு தான். இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் மனோஜும் விஜயாத்தையும் ரோகிணியும் அவ்வளோ நம்புகிறாங்களே, அவங்களெல்லாம் ஏமாத்தணும்னு ரோகிணி இன்னும் என்னென்ன திட்டம் போடுவாங்க. ஏன் கிறிஷ் எங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட கிறிஷை நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டோம். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களை நாங்கள் தானே பார்த்துக்கிட்டோம். அப்போ கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு யாருக்கும் தெரியாமல் ரோகிணி கூப்பிட்டு போனது, வேறு ஸ்கூலில் சேர்த்ததுன்னு என்னென்ன வேலை செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரோகிணியை பற்றின உண்மையை யாரும் தெரிஞ்சிக்க கூடாது, அந்த காரணம் தானே. ஆனால் இப்போ நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன். நீங்கள் என்னதான் சொன்னாலும் நீங்கள் உண்மையை மட்டும்தான் பேசியிருக்கணும். ரோகிணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கவே கூடாது. என்னதான் ரோகிணி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இருந்திருக்கிறீங்க. அப்போயாவது நீங்கள் என் மாமியார்கிட்டேயோ இல்லை என் மாமனார்கிட்டயோ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. என் மாமியார் கோவப்படுவாங்க, ஆனால் என் மாமனார் அப்படி கிடையாது. உண்மையாக அவர் யோசித்து நல்ல முடிவாக எடுத்திருப்பாரு. மனோஜும் ரோகிணியும் பிரிஞ்சிருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. ஆனால் உண்மை தெரிஞ்சால் கூட இங்கே விஜயாத்தக்கிட்ட பேசி புரிய வச்சு சந்தோஷமாக ரோகிணி அந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறதுக்கு உதவி செஞ்சுருப்பாரு என் மாமனார். நீங்கள் அப்படிலாம் செய்யலையே. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும். இப்போ என்கிட்ட இவ்வளோ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் போக தான் போகிறேன், உண்மையை சொல்ல தான் போகிறேன். நீங்கள் யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம், உண்மையை சொல்லவும் வேண்டாம். அதான் கிறிஷ் உன்னுடைய பையன்ற உண்மை எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாள் உண்மையை சொல்லாத உங்கள் அம்மா இவ்வளோ தெளிவாக உன்னை பற்றியும் உன் பையன் கிறிஷை பற்றியும் பேசுவாங்கன்னு நானே நினைக்கல. நான் தான் உண்மை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேனே. அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? இப்போவே பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்கிறேன். பாட்டியால் தான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வந்த. இப்போ அவங்களே ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும். நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ தான் உனக்கு புரிய வரும். வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கணும். நான் தான் மனோஜுக்கு உதவி செஞ்சேன். என்னால் மனோஜுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிது. ஆனால் மனோஜ் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ நல்ல பேர் வாங்கணும்னு பொய் சொன்னல. அப்போவே உன்னை பற்றி நான் புரிஞ்சு வச்சுருக்கணும். போனா போதுன்னு பொறுமையாக இருந்தேன். ஆனால் இப்போ இந்த பிரச்சனையில் நான் அப்படி இருக்க முடியாதுல்ல. நீ வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே ரோகிணியும், வேண்டாம் மீனா, அப்படி செய்யாதீங்க மீனா, உண்மையை சொல்லிடாதீங்க மீனா, என் வாழ்க்கை என்ன ஆகும்? உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா இப்போ என்ன மீனா? நீங்கள் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? நான் சந்தோஷமாக மனோஜ் கூட வாழணும். நீங்கள் உதவி செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். வேண்டாம் மீனா அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டு, மீனா அங்கே போய் சொல்லிடாதீங்க மீனா, வேண்டாம் மீனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரோகிணி. உடனே மகேஸ்வரியும், அதான் ரோகிணி இவ்வளோ சொல்கிறாங்கல்ல மீனா, ரோகிணி என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு ரோகிணியை பற்றின உண்மை எல்லாமே தெரியும். இருந்தாலும் ரோகிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானே நினைக்கும்போது நீங்கள் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க. ரோகிணிக்கு நீங்கள் உதவி செய்ய மாட்டிங்களா? ஏன் மீனா இவ்வளோ அடம்பிடிக்கிறீங்க அப்படின்னு மகேஸ்வரி கேட்க, உடனே மீனா சொல்கிறாங்க, மகேஸ்வரி, உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? நான் ரோகிணிக்கிட்ட பேச விரும்பலைன்னு சொல்லிட்டு உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு போகும்போது நீங்கள் எப்பயும் போல் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணால் நானும் சப்போர்ட் பண்ணணுமா என்ன? ரோகிணி உண்மையாகவே நல்லது செஞ்சுருந்தா நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காங்க. இதில் நான் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பும்போது ரொம்பவே பதட்டமான ரோகிணி என்ன செய்ய? மீனாவால் அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரிஞ்சிடக்கூடாது, மீனா என்றைக்கும் என்னை பற்றின உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்த ரோகிணி, மீனா போகாதீங்க மீனா அப்படின்னு மீனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு வேண்டாம் மீனான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அங்கேயும் இங்கேயும் பார்க்குறாங்க. என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. ஏன்னா
மீனா போனால் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். மனோஜ் இங்கே விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு என் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கேன். மீனா சொல்ல போகிற இந்த உண்மையால் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க. அந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி ரொம்ப பதட்டமானதால் என்ன செய்யன்னு தெரியாமல் எப்படியாவது மீனாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கணும். மீனாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மீனா இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இப்போ இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னா மீனாவுக்கு என்னால் பிரச்சனை வரணும் அப்படின்னு ரோகிணி அப்போ யோசிச்சு திட்டம் போட்டு ரோகிணி தன்னுடைய அம்மா முன்னாடியே மீனாவை பலார்னு வெளுத்து வாங்கினதில் மீனா என்ன ரோகிணி இப்படி செஞ்சிட்டிங்கன்னு கேட்க எனக்கு வேற வழியே தெரியல மீனா. நான் எவ்வளவோ உங்ககிட்ட சொன்னேன், மன்னிப்பு கேட்டேன், என்னை பற்றின உண்மையை சொல்லாதீங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் இருந்தாலே எனக்கு பிரச்சனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வேற என்ன செய்கிறது மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்கினதில் மீனாவும் அங்கே அப்படியே பதில் பேச முடியாமல் அங்கே அப்படியே மயங்கிடுறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா மீனா என்னாச்சு மீனா, ஏன் ரோகிணி இப்படி செஞ்சேன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா என் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே உடனே ரோகிணியை பார்த்துட்டு ரோகிணியோட அம்மா ரொம்ப கோவமா, உன் வாழ்க்கைக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? இப்போ மீனா பேசாம இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே நீ தான். உண்மையை நீயே வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்போ மீனா உண்மையை சொன்னா கூட எல்லாரும் மன்னிச்சு உன்னை ஏற்றுப்பாங்க. ஆனால் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டியே, மீனாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவால் எந்திரிக்க முடியல, மூச்செடுக்கவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால மீனாவோட நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ரோகிணியோட அம்மா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி இப்படி செஞ்சுருக்கவே கூடாது. இப்போ உன் வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே மீனா எங்கேன்னு வந்து பார்த்தாங்கன்னா மீனாவோட நிலைமையை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க ரோகிணி அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் என்னம்மா செய்ய முடியும்? இப்படி மீனா வருவாங்க, என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் வந்து யோசிக்கவே இல்லையேம்மா. உங்கள் பேச்சை கேட்டு நான் வந்தேன். இப்போ பாருங்க என் வாழ்க்கைக்காக நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியதாயிருச்சுன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக இருக்கிற ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உட்காந்து அழுதுட்ருக்கியே, மீனா கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரியே உன் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல. அவங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சிருப்பாங்களே. ஆனால் இப்போ பாரு, மீனாவை வந்து கண்முழிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. மீனாவுக்கு என்ன பிரச்சனையாக போதோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இதெல்லாம் முத்து தம்பிக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விடுவாரான்னு கேட்க, அம்மா என்ன ஆனாலும் சரி, எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்லம்மா. மீனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சாங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாயிருச்சு. மீனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போனா போதுன்னு எனக்கு உதவி செஞ்சுருந்தா நானும் ரொம்ப அமைதியாக இருந்திருப்பேன். இந்த மீனா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணமே இந்த மீனாதாம்மா. வீட்டில் இருக்கும்போதும் மீனா முத்துவால தான் எனக்கு பிரச்சனை வந்தது. கிறிஷோட அம்மா யாருன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மீனா பேச முடியாமல் இருக்காங்க. எனக்கு இதுவே போதுமா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லும்போது உடனே மகேஸ்வரியும் இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க போலீஸ்கிட்ட வந்து சொல்லுவாங்க. என்ன நடக்கும்னு தெரியல ரோகிணி, நீ இப்படி செஞ்சுருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னுடைய நிலமையில நீங்கள் இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்களும் இப்படி தான் செஞ்சுருப்பீங்க. மீனா என்னை மாட்டி விடணும்னு நினச்சாங்கல்ல, அதான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. எல்லாரும் கிளம்பி போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணியோட அம்மா முடியவே முடியாது. நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, இனியும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ என்ன வேணாலும் செய்யலான்னு முடிவெடுத்துட்டல. இனி நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணால் பிரச்சனை தான் வரும். எனக்கு மீனா முத்து முக்கியம். நானே அவங்கக்கிட்ட உண்மையை சொல்கிறேன். நீ தான் மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சேன், அதனால தான் மீனாவுக்கு இப்படி ஒரு நிலமை. உடனே மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். கிறிஷ் உன்னோட பையன்தான் அப்படின்ற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நீ நினச்சல. அந்த உண்மையை தெளிவாக நானே எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, மீனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே இப்படி ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கிறியே, அப்போ நானும் இருக்கவே கூடாதுன்னு நினைப்பியா ரோகிணி அப்படின்னு கேட்கும்போது, அம்மா என் வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மனோஜ் கூட சந்தோஷமாக நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டாமா, நீங்கள் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க. கிறிஷை கூப்பிட்டுட்டு இங்கே கிளம்புங்க, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரோகிணி பேசுகிறாங்க. முடியவே முடியாது. நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். நானே போலீஸை வர வைக்கிறேன். நீ என்னுடைய பொண்ணு தான், அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்யலான்னு நான் பொறுமையாக இருக்க முடியாது. மீனா ரொம்ப பாவம், அவங்களுக்கு என்னாச்சுன்னு வேற தெரியல. நீ தான் இப்படி செஞ்சேன்னு நான் போலீஸ்கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன். இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ என் பொண்ணுன்றதுக்காக நான் உனக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடியே மீனா முத்துக்கிட்ட அந்த உண்மையை சொல்லியிருந்தா அவங்க உனக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. நீ தான் யாரையும் கொஞ்சம் கூட மதித்து பேச மாட்டியே. இனி உன்னுடைய நிலைமை என்னாக போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க.
ரோகிணி ரொம்ப கோவமா, வேண்டாமா, நீங்கள் எப்பயுமே என் பக்கம்தான் இருக்கணும், எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நீ என் பொண்ணே இல்லைன்னு நான் முடிவெடுத்துட்டேன். உங்கள் அப்பாவுக்காக நீ வரமாட்டேன்னு சொன்னப்ப நீ வர வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். உன்னை கூப்பிட்டது என் தப்பு தான். அதனால தானே உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நீ வந்து முடிவெடுத்த. இனி என்ன ஆனாலும் பரவாயில்ல. உன்னுடைய வாழ்க்கை முக்கியம் நீ நினச்சல. எனக்கு முத்துவோட வாழ்க்கை முக்கியம். நான் உண்மையை சொல்ல போகிறேன்னு இங்கே எதிர்பார்க்காத மாதிரி ரோகிணியோட அம்மா உடனே அழுதுகிட்டே இங்கே முத்துவை பார்க்க போகணும். அதான் முத்து வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க, அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லணும். மீனாவுக்கு வேற இப்படிலாம் நடந்துருச்சுன்னு எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான் உண்மையை சொல்லிடணும். இனி உண்மையை நம்ம சொல்லாமல் இருக்கவே கூடாது. ரோகிணி இப்படி செஞ்சுட்டாளே அப்படின்னு அழுதுகிட்டே அங்கே போகிறாங்க. உடனே ரோகிணி, அம்மா வேண்டாம்மா, என் பேச்சை கேளுங்கம்மான்னு சொல்லும்போது, இனி உன் பேச்சை கேட்க என்னால் முடியாது. நீ என்ன சொன்னாலும் நீ செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் உனக்கு பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, அண்ணாமலைன்னு எல்லாரும் எங்கே மீனா இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிறிஷை கூப்பிட்டுக்கிட்டு கிறிஷோட பாட்டி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உடனே முத்துவும், அம்மா நீங்களா, என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே பாட்டியும், என்ன முத்து, இவங்க நம்ம பக்கத்து ஊர் தானே, கோயிலுக்கு வந்திருப்பாங்க அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இவங்கக்கிட்ட பேசுகிறது தான் உங்களுக்கு வேலை. அதான் அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க வேலையை பார்க்கட்டும். இந்த மீனா எங்கே போனான்னு தெரியல, சீக்கிரமாக முத்து நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்த இங்கே ரோகிணியோட அம்மா அழுதுகிட்டே, இல்லைங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்க உடனே பாட்டியும், நீங்கள் கோயிலுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் ஒரு உண்மையை சொல்லணும். மீனாவுக்கு ரொம்ப பிரச்சனையாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, மீனாவுக்கா என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்குறாரு முத்து. நீங்கள் இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்னு மீனாவோட நிலைமையை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இந்த பிரச்சனைக்கு காரணமே ரோகிணி தான் அப்படின்னு ரோகிணியை எல்லார்கிட்டேயும் செஞ்ச வேலையை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக அங்கே கோயிலில் இருந்த எல்லாரையுமே அங்கே கூப்பிட்டு வராங்க ரோகிணியோட அம்மா. இங்கே வந்து பார்த்தா மீனா இருக்கிறத கவனிக்கிறாரு முத்து. என்னாச்சுமா, மீனாக்கு என்னாச்சு, தண்ணி எடுத்துகிட்டு வரேன் தானே வந்தா அப்படின்னு கேட்கும்போது ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த ரோகிணி தான் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லும்போது, என்னது பார்லரில் மாவான்னு கேட்க, என்னங்க தேவையில்லாமல் ஏன் மருமகளை பற்றி பேசுகிறீங்க, என்னாச்சு இந்த ரோகிணி, எதுக்கு ரோகிணி இங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்குறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லும்போது, மீனாவுக்கு உங்களால் தான் பிரச்சனை வந்துதா, என்ன செஞ்சீங்க மீனாவை அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே அண்ணாமலையும், ஏம்மா ரோகிணி நீ என்னம்மா இங்கே வந்து நிற்கிற, என்னம்மா நடந்தது, நீ தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் இங்கே மீனாவை பலார்னு வெளுத்து வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மீனாவுக்கு இப்படி ஆச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு மறுபடியும் பொய் சொல்ல உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, உங்கள் மருமக ரோகிணி சொல்கிறது எல்லாமே பொய் தான். இப்போ என் பொண்ணு கல்யாணியை பற்றின உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மகேஸ்வரி கிறிஷ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் ரோகிணிக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி செஞ்ச பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரோகிணியோட அம்மா லக்ஷ்மி. உடனே பாட்டியும், என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், என் பேத்தி மீனாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, இங்கே என் பொண்ணு கல்யாணி வேறு யாரும் இல்லை, உங்கள் வீட்டு மருமக ரோகிணி தான். என் பேரன் கிறிஷோட அம்மாவும் இங்கே வந்து ரோகிணி தான். ஏற்கனவே ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த உண்மையை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ரோகிணி நிறைய போய் சொல்லியிருக்கா. நானும் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தது என்னுடைய தப்பு. இன்னைக்கு ரோகிணியோட அப்பாவுக்காக இதெல்லாம் செய்கிறதுக்காக இங்கே வந்திருந்தோம். ஆனால் மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. மீனா உடனே உங்ககிட்ட உண்மையை சொல்ல வந்தப்ப மீனாவால் உங்களுக்கெல்லாம் உண்மை தெரியக்கூடாதுன்னு ரோகிணி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டா. அதனால் மீனாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்ல, அங்கே இருந்த முத்து இருந்த கோவத்தில் எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன செஞ்சு வச்சுருக்க, நீ செஞ்சதே பெரிய தப்பு. இப்போ உன்னை பற்றின உண்மை மீனாவுக்கு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு பிரச்சனை செய்கிறியா? என் வாழ்க்கையில் மீனா வந்ததுக்கப்புறமா தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் நினச்சதுக்கு காரணமே மீனா தான். இப்போ என் மீனாவே இப்படி இருக்கால, அதுக்கு காரணம் நீதானா அப்படின்னு பலார்னு வெளுத்து வாங்கினதில் ரோகிணி அழுதுகிட்டே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க முத்து, நான் இப்படிலாம் செய்யணும்னு நினைக்கல. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஏன் மனோஜ் இப்போ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. மனோஜுக்காக நான் வந்து உதவி செய்கிறேன்னு விஜயாத்தையும் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் கிடைக்குதுன்னு சந்தோஷமாக என் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது மீனாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். எவ்வளவோ அழுதேன், சொல்லி புரிய வச்சேன். ஆனால் மீனா நான் உண்மையை உங்களை மாதிரிலாம் வந்து சொல்லாமல் இருக்க மாட்டேன்னு உண்மையை சொல்லணும்னு நினச்சாங்க.
மீனாவால் என் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு தெரியும். அதனால தாங்க இப்படி செஞ்சுட்டேன். தெரியாமல் செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. ஸ்ருதி, ரவி, முத்துன்னு எல்லாரும் மீனாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ இவங்க உண்மையை சொல்கிறேன்னு இப்படி ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க மீனாவை. ஆனால் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி இங்கே அழுதுகிட்டே நிற்க விஜயா, பாட்டின்னு எல்லாரும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. உன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு என் பேத்தி மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுட்டியே, உன்னெல்லாம் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் பாத்தியா உன் மனைவி ரோகிணி என்ன செஞ்சுருக்கான்னு? என்ன விஜயா, இப்படி ரோகிணி இந்த வீட்டு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டியே, இப்போ அவங்க அம்மாவே உண்மையை சொல்லியிருக்காங்க. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு ரோகிணி பொய் சொன்னப்போ கூட நான் நம்பாமல் ரோகிணிக்கிட்ட எவ்வளவோ கேள்வி கேட்டேன். ஆனால் ரோகிணி பொய் சொல்லி ஏமாற்றி என்னென்ன வேலை செஞ்சுருக்கான்னு பாத்தியா? ரோகிணிக்குன்னு ஒரு குடும்பமே இருக்காங்க. ரோகிணி வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்கும்போது பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது மட்டும் இல்லாமல் எந்த தப்பும் செய்யாமல் நம்ம வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக இருந்த மீனாவுக்கே பிரச்சனை செஞ்சுருக்கானா? இவளை சும்மா விடக்கூடாது, போலீஸில் கண்டிப்பாக மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொன்ன உடனே அண்ணாமலையும், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், மீனாவுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு முதல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே தெளிவாக ஒரு முடிவெடுப்போமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே இங்கே மீனாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மீனா கண்முழிக்கவும் இல்லை. மீனாவுக்கு இங்கே நடந்த எல்லாமே மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. மீனாவுக்கு இப்போ நினைவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க முத்து ரொம்பவே அழுகிறாரு. உடனே ரவியும் ஸ்ருதியும் இங்கே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரவியும், இங்கே ரோகிணி அண்ணி இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மனோஜும் அம்மாவும் ரோகிணி அண்ணியை எவ்வளோ பாராட்டுவாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் ரோகிணி அண்ணி அவங்க வாழ்க்கையில் சொன்னது எல்லாமே பொய் தான். இந்த வீட்டு மருமகளாக வரணும்னு என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கல்யாணமான உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சி இப்போ மீனானைக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டாங்களே, பாவம் முத்து அப்படின்னு சொல்லி ரவி பேசிகிட்டு இருக்க முத்து சொல்கிறாரு, நான் இனி அந்த ரோகிணியை சும்மா விட மாட்டேன். மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. மீனாவுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டு என்னால் தாங்கிக்க முடியல. என் மீனாவுக்காக நான் முடிவெடுப்பேன். இந்த பிரச்சனை செஞ்சுட்டு ரோகிணி மட்டும் சந்தோஷமாக அவள் வாழ்க்கையை பார்த்துக்கலான்னு நினச்சா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக அங்கே கிளம்பி வராரு. அங்கே வந்த முத்து அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு அண்ணாமலை, பாட்டி எல்லாரும், மீனாவுக்கு என்னாச்சு முத்து, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, மீனாவை நீ கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது, எப்படி கூப்பிட்டு வர முடியும், மீனாவுக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும், ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. என்ன சொல்கிற முத்து அப்படின்னு கேட்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். இந்த ரோகிணி செஞ்ச இந்த வேலையால் இப்போ மீனா எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? மீனா எப்போ வீட்டுக்கு வருவானே தெரியல. மீனாவுக்கு எல்லாமே மறந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மீனா இப்போ கண் முழிச்சு என்கிட்ட பேசவும் முடியாத நிலமையில இருக்கிறா. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரோகிணி தானே. நான் ரோகிணியை எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக ரோகிணியை மறுபடியும் பலார்னு வெளுத்துவாங்க. பாட்டியும் அண்ணாமலையும் ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, முத்து தம்பி என்னை மன்னிச்சிருங்க, நான் முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கணும், என்னால் தான் இப்படிலாம் நடந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. அதனால் ரோகிணி என்னுடைய பொண்ணாகவே இருந்தாலும் கல்யாணி செஞ்சது பெரிய தப்பு. தன்னுடைய வாழ்க்கை மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு ரோகிணி நினச்சதால தான் மற்றவங்கள பற்றி யோசிக்கலை. அதனால் ரோகிணி செஞ்ச தப்புக்கு நானே ரோகிணிக்கு சரியான பதில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உடனே அங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணி தான் இப்படி செஞ்சிட்டா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு ரோகிணியை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுறாங்க ரோகிணியோட அம்மா. மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே இங்கே முத்து மனோஜ்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. போதுமா, இப்போ உனக்கு நிம்மதியா, இப்போ நீ சந்தோஷமாக இருப்பல்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முத்து, எனக்கே இதெல்லாம் தெரியாதுல்ல, எனக்கு மீனாவுக்கு இப்படி நடந்துருச்சுன்னு யோசிக்கிறத விட ரோகிணி என்னை ஏமாத்திட்டாலே, இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் என்னை ஏமாத்திட்டாலேன்னு என்னால் தாங்க முடியல. நீ வேற ஏன் முத்து கேள்வி கேட்குறேன்னு சொல்ல இங்கே ரோகிணி மேலே மட்டும் இல்லை, மனோஜ் மேலேயும் இங்கே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் நானும் மீனாவும் அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும்னு நினச்சேன். ஆனால் என் வீட்டில் உள்ளவங்களும் இப்படி இருந்திருக்கிறாங்களே. ரோகிணி இந்த வீட்டு மருமக, ஆனால் பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்காம என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை செஞ்சுட்டாங்களேன்னு தாங்கிக்கவே முடியாமல் மீனாவை நினச்சி முத்து ரொம்பவே அழுகிறாரு.
ஏற்கனவே ரோகிணியோட அம்மா நடந்த எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லி ரோகிணியை வசமாக மாட்டி விட்டதால அங்கே போலீஸ் வந்து என்னன்னு கேட்க முத்து நடந்த உண்மையை சொல்கிறாங்க. ரோகிணி செஞ்ச பிரச்சனையால் என் மனைவி மீனா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. உடனே ரோகிணியோட அம்மாவும் ஆமாம், கல்யாணி என்னுடைய பொண்ணு தான், ஆனால் தன்னுடைய வாழ்க்கைக்காக இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கல. இத்தனை நாள் ரோகிணிக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணேன், என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் ரோகிணியால் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறமா நான் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு தான் இப்போ உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன்னு நடந்த எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி ரோகிணியை மாட்டி விட்டுறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மீனா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ரோகிணியை கூப்பிட்டு போயிடுறாங்க. நல்லபடியாக பாட்டி வீட்டுக்கு தீபாவளியை கொண்டாடலான்னு வந்தா மீனாவுக்கு என்னை பற்றின உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னடானா எங்கள் அம்மாவும் என்னை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. முத்து மீனாவுக்கு தான் எப்பயும் எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னு அழுதுகிட்டே ரோகிணி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. உடனே பாட்டி விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. பாத்தியா, இந்த வீட்டுக்கு மருமகளா நீ கூப்பிட்டு வந்தல ரோகிணி என்னென்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு. அவங்க அம்மாவே ரோகிணியை இப்போ போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. ஆனாலும் என் பேத்தி மீனா இப்போ இந்த நிலமையில இருக்காளே, அதுக்கு காரணம் நீ தான் விஜயா. பணம் தான் முக்கியம்னு நினச்சேன். ரோகிணியால் மனோஜுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினச்சேன். அதனால ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினல, அதான் ரோகிணி நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டா அப்படின்னு பாட்டி விஜயாவை கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் விஜயா மேலே பாட்டி ரொம்பவே கோவமாக இருக்காங்க. மீனா சீக்கிரமாகவே வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மீனாவோட நிலைமையை யோசிச்சு கண் கலங்குறாரு முத்து. என் பொண்ணு ரோகிணி இப்படி ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அழுதுகிட்டே எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே முத்து சொல்கிறாங்க, நீங்களும் ரோகிணியும் வேணும்னே திட்டம் போட்டு தானே எங்களை ஏமாத்துனீங்க, அதான் ரோகிணி இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் எங்களால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு மீனாவுக்காக ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு முத்து.